ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய சங்கமம் வழங்கும் ஆதி கலைக்கோள் டிசம்பர் 2ஆம் தேதி சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கமில் 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்களுடன் அனைவரும் வாருங்கள். அனுமதி இலவசம். எல்லாரும் டீம்னா எல்லாரும் தானடா, எல்லாரும் தானடா. சார், விடுதலை 2 இசை வெளியீட்டு விழா நடந்துருந்துச்சு. அதில் வெற்றிமாறன் அவர்கள் கொஞ்சம் கோவமாயி மைக்கை டக்குன்னு வச்சுட்டு போய் அமர்ந்திருந்தார். தயாரிப்பாளர் பேரே சொல்ல, தயாரிப்பு குழுன்னு தான் சொன்னார். அதேமாதிரி இயக்குனர் குழு, கேமராமேன், என்னுடைய கேமராமேன் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இவர் ஏதோ பேரை விட்டுட்ட மாதிரி அந்த தம்பி போய் சொன்னதுனால அந்த ஃப்ளோவில் வந்ததுனால அது நடந்துச்சு ஒழிய அது ஒன்றும் யாரையும் பாதிக்கிறதோ யாரும் அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லை. வெற்றிமாறன் இப்படி தான், அவர் இப்படி பொது மேடையில் மக்கள் முன்னாடி எல்லா மீடியாஸ் முன்னாடியே தன்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை தேங்க்யூ இது நம்ம பிஸ்மி அந்த நாள்லாம் அவங்கெல்லாம் ரொம்ப நம்ம மரியாதை வச்சுருக்காங்க. ஒரு இடதுசாரியான சிந்தனை உள்ளவர்கள் அவர்கள். இந்த மாதிரி படத்தெல்லாம் அவங்க ஆதரிக்கணும். அவங்க பேச்செல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். முதல்ல அண்ணன் சீமான கூட ஆதரித்து பேசினாங்க. வலதுசாரி சிந்தனையை எதிர்ப்பவர்கள் ஊடகத்திலிருந்து கொண்டு அவர்கள் இந்த படத்தில் இருக்க கண்டென்ட்டை பார்க்கும்போது அவருக்கு தனி மனித வெறுப்பு இருக்க மாதிரி தெரியுது. வெற்றிமாறன் இல்லை, நான் தான் யார் பேரும் சொல்லன்னு சொல்லிட்டேனடா. ஏன்டா எல்லாரும் டீம்னா எல்லாரும் தானடா, எல்லாரும் தானடா. அவர் கூட வேலை செஞ்சு இந்த படத்தில் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னே பொல்லாதவன் படத்தில் வேலை செஞ்சு ஆடுகளத்தில் இப்போ வேலை செய்யாத இருக்க உதவி இயக்குநர்கள், அவருடைய மேனேஜர்கள் எல்லாத்துக்கும் யாருமே எதிர்பார்க்க ஒவ்வொரு 2 இடம் கொடுத்துருக்காரு. அதுவும் உத்தரமேரூரில் ஒவ்வொரு கிரவுண்டு. இல்லை நீங்க சொல்ற மாதிரி இவ்வளோ நல்லது செய்யறாரு சமூகத்துக்கு, இதெல்லாம் வெளியே தெரியது அவர் விரும்ப மாட்டார். ரைட் சார், அதான் அவ்வளவு சிறப்பான அதை நீங்க பணிகளை செய்யறவரு அப்படி ஏன் இவ்வளோ கோவப்படணும்? சமூகம் சார்ந்து இந்த சமூக மாற்றத்திற்கு வித்திடுகிற போது இந்த சமூகம் மாறவே கூடாதுன்னு நினைக்கிற வலதுசாரி சிந்தனை உள்ள ஊடகவியலாளராக இருக்காங்கல்ல, அவங்க தான் இதை பெருசு பண்ணுறாங்க. இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் கூட பேச ரொம்ப குறைவு. இவங்க சொல்கிறாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்படி நடத்துகிறாரு, இதெல்லாம் தெரியாத பேசுகிற பேச்சு. ஆச்சரியப்படுவீங்க, தமிழ் சினிமாவில் ஒரு புதுமுக இயக்குனர் ஒரு படம் பண்ணால் என்ன சம்பளம் வாங்குறாங்களோ அதை விட அதிகமாக தான் நாங்களாம் வாங்கிட்டு இருக்கோம். அந்த சூழலில் அதை வந்து இது மாதிரியான ஒரு நிறைந்த மனிதன்லாம் இந்த மாதிரியான ஒரு மிக சிறிய இதெல்லாம் நம்ம பெருசுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சார், இப்போ விடுதலை 2 பல ஆச்சரியங்கள் அந்த ட்ரெய்லரில் டீசரில் கொடுத்துருந்துச்சு. ஆனால் அதை தாண்டி இன்னொரு விஷயம் வெற்றிமாறனே சொன்னது, நான் ஷூட்டிங்கை முடிச்சுக்கிட்டேன், நிறுத்திக்கிட்டேன், அந்த ஒரு விமர்சனமும் காலகாலமாக இருந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப நாள் எடுக்கிறாரு, அது என்னன்னா பர்ஃபெக்ஷனிஸ்ட் அவர் அப்படி சொல்லிடுறாரு. உண்மையிலே சொல்லப்போனால் வட சென்னை பார்த்து ஆஸ்காருக்காக திருப்பி எடிட் பண்ணார் அவர். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரோட்டர்டாமில் வந்து ஃபெஸ்டிவலில் இந்த படத்தை போட்டோம். அதுக்கப்புறம் பல மாதம் ஷூட்டிங் போகிறீங்க. இந்த படத்துக்காக அவர் படித்தது வந்து இந்திய சினிமாவில் இந்த அளவுக்கு கம்யூனிசத்தை பேசின படம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறைவு. அப்போ வர்க்கம்னு என்னன்னு தெரிஞ்சால் தானே வர்க்க பிரச்சனை, வர்க்க போராட்டம்னா என்னன்னு தெரியும். இடதுசாரி வலதுசாரினா என்னன்னே தெரியல. இடது வலதுன்னா நிறைய பேர் தெரியல. கம்யூனிசம்னா என்ன, சோசலிசம்னா என்னன்னு தெரியல. கருத்து முதல்வாதம்னா என்ன, பொருள் முதல்வாதம்னா என்னன்னு இதெல்லாம் மக்களுக்கு புரிய. இதெல்லாம் சொல்லுமா இந்த படம்? இவன் என்ன நினச்சிட்டாங்க, இடதுசாரினா கம்யூனிஸ்ட் நினச்சிக்கிறாங்க. அந்த மண்ணில் இருக்கிற மக்களுடைய உரிமைகளை தடுக்கிற அனைவரும் வலதுசாரிகள், அதை மீட்டெடுக்கிற போராடுகிற முற்போக்குவாதிகள்லாம் இடதுசாரிகள்ங்கிறது புரியணும். அப்போ இதன் மூலிமா மக்களுக்கு தெரியலனா விட்டுற முடியுமா? தெரிய வைக்க வேண்டியது யாருடைய கடமை? இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய இயக்குனர்கள் சினிமாவை திராவிட இயக்கங்கள் கையகப்படுத்துன மாதிரி கம்யூனிஸ்டுகள் கையகப்படுத்தாத விட்டாங்க. நீங்கள் அப்டேட்டாக இருக்கணும் அப்பப்போ. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, படம் மட்டும் எடுக்கிற ஆள் கிடையாது வெற்றிமாறன்கிற நம்பர். வெறும் இயக்குநர்களை வெற்றிமாறன் தனித்த இயக்கம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் விடுதலை திரைப்படம் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் இணை இயக்குனராக பணியாற்றிய ஜெகதீச பாண்டியன். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. வணக்கம் சார். விடுதலை 2 இசை வெளியீட்டு விழா நடந்துருந்துச்சு. அதில் வெற்றிமாறன் அவர்கள் கொஞ்சம் கோவமாயி மைக்கை டக்குன்னு வச்சுட்டு போய் அமர்ந்திருந்தார். நிறைய அது சம்மந்தமான விமர்சனங்கள். என்ன நடந்துச்சு, ஏன் அவ்வளோ திடீர் கோபம்? அதாவது அந்த ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, 2.5 நிமிஷம் ட்ரெய்லரு. அதில் வர கண்டென்ட்டு, அதை போட்ட அங்கே இருக்க பாட்டு, இதை பற்றிலாம் ஒரு நல்ல விஷயத்தை பேசாத. இவர்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, எதெல்லாம் விவாதத்துக்கு உட்படுத்தப்படுது, எதெல்லாம் பண்ணால் நம்மளுடைய டிஆர்பி ரேட்டிங் ஏறும், எதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற. அங்கே வந்து தினம் தானே அந்த பாட்டு, பொறுத்தது போதும் பொங்கி எழுங்கிற பாட்டு ட்ரெய்லர். அதை பற்றி பேசுகிறதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்குது. அதுல ஒரு சின்ன நிகழ்வில் ஒரு அப்போ வந்து என்னென்னா நிறைய வேலைகள், இறுதிக்கட்ட வேலைகள் நடந்துகிட்ருக்கு இந்த விழாவில். ஏன்னா டிசம்பர் 20 படம் வெளியீடு. ஒரு இயக்குனருக்கு எப்படின்னா, அது ஒவ்வொரு படம் வெளியாகும் போது ஒரு பிரசவ கால வேதனை மாதிரி இருக்கும். அதில் அது ஒன்றுமே இல்லை, மைக்கை வச்சுட்டு போனார், அவ்வளோதான். அது ஒன்றும் பெரிய கோவமா இல்லை, பேசிகிட்டு இருந்தாரு, டக்குன்னு
அவர் வந்து போன நிகழ்வு பார்த்தீங்கன்னா விடுதலையுடைய 1 எல்லாத்துக்கும் நன்றி சொன்னார் எழுதி வச்சு. இந்த இதில் வந்து நேரம் குறைவாக இருந்து ஆரம்பித்ததே நம்ம 8 மணிக்கு தான் ஆரம்பித்தோம். அது நேரம் குறைவாக இருக்குது. எல்லா குழுவுக்கும் தயாரிப்பாளர் பேரே சொல்ல தயாரிப்பு குழுன்னு தான் சொன்னார். அதேமாதிரி இயக்குனர் குழு, கேமராமேன், என்னுடைய கேமராமேன் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இவர் ஏதோ பேரை விட்டுட்ட மாதிரி அந்த தம்பி போய் சொன்னதுனால அந்த ஃப்ளோவில் வந்ததுனால அது நடந்துச்சு ஒழிய அது ஒன்றும் யாரையும் பாதிக்கிறதோ யாரும் அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லை. ஏன்னா இப்போ இதை வச்சு ஹேசியங்கள், அனுமானங்கள் நிறைய பேர் வெற்றிமாறன் இப்படி தான், அவர் இப்படி பொது மேடையில் மக்கள் முன்னாடி எல்லா மீடியாஸ் முன்னாடியே தன்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை, உதவியாளர்களை இப்படி அவர் பேசுகிறாரு, கோவப்படுறாரு, இவ்வளோ கோவத்தை காட்டுறாருன்னா யாரும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இல்லை கதை டிஸ்கஷனில் எப்படி இருப்பார், இப்படி நிறைய பேர் பேசுகிறாங்க, பார்க்குறோம்ல. ஒரு தன்னுடைய இணை துணை இயக்குநர்களை நடத்துகிற விதம் எப்படி, நீங்கள் உங்களை எப்படி நடத்தினாரு? அதாவது என்ன மட்டும் இல்லை, நான் அவருடைய நண்பர், அப்புறம் இயக்குனர், அவங்க கூட இருக்க டைரக்டர்ஸே ஒர்க் பண்ணுறாங்க. NH44 புகழ் படம் எடுத்த மணிமாறன், செல்ஃபி பட டைரக்டர் மணிமாறன், திடீர்னு வந்து விடுதலை முதல் பாகத்துக்கெல்லாம் எதிர்நீச்சல் எடுத்த துரை செந்தில், இவங்க எல்லாமே வந்து வேலை செய்வாங்க. அவர் யாரையுமே அவர் அதாவது இந்த படப்பிடிப்பு நடக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து ஒரு படத்துக்கு ஒரு இயக்குனர் தான் கேப்டன் ஆஃப் தி ஷிப், அவர் தான் தலைமை. என்னென்னா அவருடைய கற்பனையை டெக்னீஷியன், அதாவது தலைமை கேமராமேனு, அங்கே இருக்கிற ஆர்ட் டைரக்டர், ஸ்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு புரிய வச்சு, அவங்களுடைய சபார்டினேட்டுக்கு துணையாக இருக்கிறவங்களுக்கு புரிய வச்சு ஒரு 300-400 பேர்த்த அவர் சிந்தனைக்கு கொண்டு வரணுங்கிற போது சாதாரண விஷயம் இல்லை. அது இவரை போல் யதார்த்தத்தை திரையில் நடந்தது போலேயே கொண்டு வர இயக்குனருக்கான ஒரு அழுத்தங்கள் அதிகமாக தான் இருக்கும். அப்போ அந்த வேலை நிமித்தமாக அவர் சொன்னதை புரிஞ்சுக்காது. ஏன்னா எல்லாத்தையும் புரிய வைக்கணும் இல்லையா? அப்போ 13-14 பேர் இருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க, அசோசியேட் இருக்காங்க, கோ டைரக்டர் இருக்கோம், அதே மாதிரி கேமராமேன் அவங்களுடைய இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்தா எப்பயுமே பரபரப்பாக தான் இருக்கும். அது இந்த மாதிரியான படங்கள் இருக்கும்போது, ஒரு காதல் படங்கள், இனிமையான பாடல் கெடல் இருக்கும்போது, அது வேலைகள் குறைவு உள்ள செட்டுக்குள்ளே நடக்கும்போது அதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஏன்னா ஒரு லைட்டு நம்ம கண்ட்ரோலில் இருக்கும், அட்மாஸ்பியருக்கான ஒரு ஆர்டிஸ்ட் செட்டுக்குள்ளே இருக்கும்போது எல்லாம் நமக்குள்ளே இருக்கும். அவுடோரில் அப்படி இருக்காது. நீங்கள் வந்து லைட்டிங் வேரியேஷனே நடந்துக்கிட்டு இருக்கும். திடீர்னு க்ளவுட் வரும், நம்ம எமோஷனலாக போயிட்டுருக்கும்போது அதை எடுக்க முடியாத போவோம், எடுக்கும்போது ஆப்போசிட்டில் ஒருத்தர் உள்ளே போய்டுவாங்க. ஏன்னா நம்ம சர்க்கம்டன்ஸை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அப்போது ஒரு எமோஷனலாக தான் எல்லா இயக்குனரும் இருக்க முடியும். ஆனால் அவர் நடத்துகிற விதம் வந்து இப்போ நம்ம வீடியோலாம் பார்த்தோம். இவர் நம்ம பிஸ்மி அந்தனெல்லாம் அவங்கெல்லாம் ரொம்ப நம்ம மரியாதை வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு இடதுசாரியான சிந்தனை உள்ளவர்கள் அவர்கள். இந்த மாதிரி படத்தெல்லாம் அவங்க ஆதரிக்கணும். அவங்க பேச்செல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். முதல்ல அண்ணன் சீமானை கூட ஆதரித்து பேசினாங்க. வலதுசாரி சிந்தனையை எதிர்ப்பவர்கள் ஊடகத்திலிருந்து கொண்டு அவர்கள் இந்த படத்தில் இருக்க கண்டென்ட்டை பார்க்கும்போது அவர் தனி மனித வெறுப்பு இருக்க மாதிரி தெரியுது. வெற்றிமாறன் இல்லை, அவங்க பேசுகிறத பார்த்தா எனக்கு அப்படி புரியுது. ஆனால் விமர்சனம்ங்குது அவங்க மாதிரி ஆட்கள் எல்லாம் ஒரு அலைபேசி அழைச்சி இல்லை எங்ககிட்ட கேட்கலாம், இல்லை அவர்கிட்டே கூட கேட்கலாம். எந்த ஃபோனையும் அவர் எடுப்பார். அவர் வெளிநாட்டில் இருந்தால் கூட நீங்கள் சொல்ல முடியாது. வாய்ப்பு கேட்குறவங்க கூட அவருக்கு அடிச்சு விட்ருவாங்க. சார் நான் இது மாதிரி உதவி இயக்குனர் வாய்ப்பு கேட்குறேன். சரிப்பா நீ போய் அலுவலகத்தில் கொடு. வெளிநாட்டில் இருப்பார், அலுவலகத்தில் கொடு. சார் அலுவலகம் எங்கே இருக்குன்னெலாம் கேட்பாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நடத்துறதில்ல. நீங்கள் நான் பெருமைக்காக சொல்ல, குறைந்தபட்சம் வெற்றிமாறனுடைய அலுவலகத்தில் வேலை செய்கிற, உங்களுக்கு தெரியும் ப்ரொடக்ஷன் பாய், உணவு கொடுக்குற உதவியாளர்கள் குறைந்தபட்சம் 25,000 சம்பளம். குறைந்தபட்ச சம்பளமே வெற்றிமாறனுடைய அவர் எடுக்கிற கிராஸ் ரூட் தயாரிப்பானாலும் வேறு எந்த இயக்குனர்னா அவர் அப்படி தான் வாங்கி கொடுப்பார். நடத்தையில் என்ன சார் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு சம்பளங்கிறது பல அது இது வேறு இது. ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி தன்னை தகவமைச்சிக்கிட்டார். ஓகே, உதவி இயக்குனர் நாங்கள்லாம் வந்து இப்போ எங்கள் இதில் கேட்டகரியில் இருக்கவங்களாம், ஏன்னா நம்ம சம்பளத்தை சொல்கிறது இன்கம் டேக்ஸ்லாம் சம்மந்தப்பட்டதுனால சொல்ல வேண்டாம் சொல்கிறவங்களுக்கு நல்ல தொகை தான், புரியுதுங்களா? ஒரு புதுமுக இயக்குனர் ஒரு படம் பண்ணால் என்ன சம்பளம் வாங்குறாங்களோ அதை விட அதிகமாக தான் நாங்களாம் வாங்கிட்டு இருக்கோம். சொல்கிறேன், அந்த மாதிரியான ஒரு நம்பர். அவர் ஒரு மனிதாபிமானத்துக்கு நிறைய சொல்லலாம். இப்போ வந்து கொரோனா காலகட்டம், கொரோனான்னு அறிவித்த உடனே 25ஆந்தேதி 20ஆந்தேதி டேக்கில் வரும்போது எல்லாத்தையும் வீட்டுக்கு போங்கன்ட்டார். வீட்டுக்கு போயிட்டு 3 மாதத்து சம்பளத்தை ஒரே அடியாக கொடுத்து அனுப்பிட்டார். அது எப்போ முடியும்லாம் தெரியாது. ஏன்னா சினிமாவில் அதெல்லாம் வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா சினிமா வந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் மாதிரி கிடையாது. இப்போ கொஞ்சம் நிறுவனங்கள் பரவாயில்ல, கார்ப்பரேட் நிறுவனம் உள்ளே வந்து பார்த்தா 5ஆந்தேதி இல்லை 10ஆந்தேதிக்குள்ளே சம்பளம். ஆனால் அப்போல்லாம் கிடையாது. அவங்க நினச்ச மாதிரி கொடுப்பாங்க. மாத சம்பளங்கிறதே கிடையாது சினிமாவில். ஆனால் வெற்றி வந்துன்னா 3 மாதத்துக்கான தொகை யாரும் எதிர்பார்க்கல, கொடுத்து வரவே வராதிங்க, அலுவலகத்தில் அவங்க வீட்டில் பாருங்கள் அப்படின்ட்டார். இன்னும் அவர் ஒரு நாம் அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை வச்சுருக்கார். அந்த அறக்கட்டளையில் நிலம் இருக்குது, 13 ஏக்கர் பக்கமாக இன்னொரு இடத்துல. அந்த நிலத்தில் பயிர் வரான்னு சொல்லி நாங்கள் எல்லாம் போய் வேலை செய்வோம். வேலை செஞ்சு அந்த அறுவடை செய்கிற பொருட்கள் இருக்குல்ல, எங்கள் எல்லா வீட்டுக்கும் வரும். நாங்கள் எதுவும் அது செலவு பண்ணுறதில்ல, ஆர்கானிக்காக
அது நடும்போது இது மாதிரி நாங்கள் கூப்பிடுவார், போவோம். அது மட்டும்தான் நாங்கள் செய்கிற வேலை. மீதி களை எடுக்குது அது இதெல்லாம். ஏன்னா அதுக்கு இது எரு அந்த மாதிரி இது தான் ஆர்கானிக் பண்ணி அவர் நெல் அடித்தார்னா எங்கள் இது மாதிரி எங்கள் உதவி இயக்குனர் மட்டும் இல்லை, அவர் கூட வேலை செய்கிற ஓட்டுநர்கள், மேனேஜர்ஸ் எல்லா வீட்டுக்கும் போவோம். இன்னும் சொல்கிற பாருங்க, அவர் மாடு வச்சுருக்காரு, மாட்டு பண்ண மாதிரி சின்ன 2-3 மாடு. அது கன்று போட்டு பால் போட்டுதுன்னா கூட நீங்கள் இதெல்லாம் நடக்குமான்னு நினைக்கலாம். எல்லார் வீட்டுக்கும் அந்த மாட்டு பால் வரும். 1 லிட்டரு வரும்னு எங்கேருந்து ஒரு உத்தரமேரூரில் இருக்குது. அதுக்காகவே பால் கெட்டுப்பிடுன்னு ஒரு ஃப்ரீசரை வாங்கிட்டு போய் வச்சு பாலையே கட்டியாக்கி, இந்த தடவை எனக்கு 1 லிட்டர் வந்துன்னா நாளைக்கு எனக்கு 2 லிட்டர் வரும் மீதி இருந்ததுன்னா. அந்த மாதிரி உண்மையிலேயே இந்த கம்யூனிசம் படத்தில் இருக்க மாதிரி பகிர்ந்தளிப்பவர். நாங்கள் எந்த முதலீடும் பண்ணுறதில்ல. பொது உடைமை படத்தில் மட்டும் மட்டும் உண்மையிலேயே. இதை விட ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். எந்த தற்காலிக இயக்குனர் செஞ்சுருக்காங்களான்னு தெரியாது சினிமாவில். அவர் கூட வேலை செஞ்ச இந்த படத்தில் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னே பொல்லாதவன் படத்தில் வேலை செஞ்சு ஆடுகளத்தில் இப்போ வேலை செய்யாத இருக்க உதவி இயக்குனர்கள், அவருடைய மேனேஜர்கள் எல்லாத்துக்கும் யாருமே எதிர்பார்க்க முடியும். ஒவ்வொரு 2 இடம் கொடுத்துருக்காரு. அதுவும் உத்தரமேரூரில் ஒவ்வொரு கிரவுண்டு 2400 ஸ்கொயர் ஃபீட் பாலு மகேந்திரா நகர்னு வச்சு ஒவ்வொரு கிரவுண்டு இடம் கொடுத்துருக்காரு. 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. ஆமாம், ஒவ்வொருத்தருக்கும் கிட்டத்தட்ட பொல்லாதவனில் வேலை செஞ்சவங்கலேருந்து பொல்லாதவன், ஆடுகளம், அதில் வேலை செஞ்சவங்க யாரையும் விட்டு கேட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு. அது வந்து கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் அதனுடைய நீங்கள் மதிப்பாக காசாக பார்க்கக்கூடாது. அந்த உணர்வு இருக்குல்ல, நம்ம கூட இருந்தவங்க. அதுவும் நீங்கள் ஒரு வேலை உங்களால் நிர்வகிக்க முடியாது, விற்றுன்னா அது எதிர்காலத்தை விற்றா கூட அந்த குழுக்களில் இருக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா வேறு யாராவது வந்துருப்பாங்களே இப்போ சினிமா இதை தவிர அந்த மாதிரி. இதை விட இதெல்லாம் எங்கள் தனிப்பட்ட சமூகத்துக்கு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகில் இருக்கிற உதவி இயக்குனர்கள்லாம் பாலு மகேந்திரா நூலகம்னு ஒன்று ஆரம்பித்து அந்த கட்டடத்தையுமே 60 லட்ச ரூபா பக்கமாக அதை வாங்கி கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான புத்தகங்களை வரவங்களுக்கு படிக்க, நீங்கள் வேணும்னா எடுத்துகிட்டு போய் வீட்டில் படிச்சுட்டு கூட வந்து வைக்கலாம். அதுக்கு ஒரு நிர்வாகியை போட்டு சிஸ்டத்தில் இந்த புத்தகம் இருக்குது. அது ஏன்னா ஒரு உதவி இயக்குனராக வரவனுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், இது மாதிரியான பெருநிறுவனங்கள் பெருநடிகர்கள் நடிக்கிற படத்தில் வேலை செய்யும் மொழிய மீதியான சில படங்களில் அது தவறான வழிகாட்டியதன் பேரில் படம் எடுக்கிறவங்க வகுப்பு இருக்காது. அவன் தேநீர் குடிக்கிறது கூட காசு இருக்காது. அப்போ அவன் எங்கே போய் படிப்பான்? புத்தகங்கள்லாம் இன்றைக்கி வந்து அன்னைக்கு 20 ரூபா 30 ரூபா இருந்த புத்தகங்கள்லாம் நாங்கள் வாங்கும்போது இன்றைக்கி 300 ரூபா 400 ரூபான்னு ஆயிடுச்சு. அவன் எங்கே போய் படிப்பான்? அப்போ ஒரு இடத்துல வந்து உட்காந்து படித்து விவாதம் செய்வதற்கு அந்த இடத்தையே பாலு மகேந்திரா நூலகம்னு கொடுத்துருக்காரு. இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், ஐஐஎஃப்சின்னு சொல்லி உலக திரைப்பட பண்பாட்டு மையம், திரை பண்பாடு அப்படின்னு ஆரம்பித்து இது வரைக்கும் எந்த இயக்குனர்களுக்கோ ஒரு இயக்கத்துக்கு, அதாவது ஒரு இயக்கம்னா ஒரு மூமெண்ட்டுக்கு இருக்கிற சிந்தனை, அது ஒரு தனி மனிதனா ஃபாதர் ராஜநாயகத்தினுடைய வழிகாட்டுதலில் அவருடைய சிலபஸில் தமிழ்நாட்டில் இருக்கிற முதல் பட்டதாரி தலைமுறைக்கு எக்கனாமிக்கலி சோசியலி, அதாவது பொருளாதாரத்திலும் சாதி அடிப்படையிலும் பின்தங்கி இருக்கிற முதல் தலைமுறை பிள்ளைகளுக்கு இலவசமாக நீ திரை பற்றி, அதாவது திரைப்படத்தை மட்டும் இல்லை, அங்கே நீங்கள் வந்து ஊடகத்தை பற்றி, ஒட்டுமொத்த ஊடகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீ எப்படி நீ எதிர்கொள்ளலாம் இந்த சமூகத்தை அப்படின்ட்டு அங்கேயே தங்க வச்சு, சாப்பாடு மட்டும் குடும்பம் உண்டுரை பள்ளினா நீங்கள் அங்கேயே தங்க, உடையும் கொடுத்து படிக்க வச்சு இது வரைக்கும் 3 பேட்சை அவர் வந்து ஐஸ்வரி கணேசனுடைய வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் சான்றிதழோடு வெளியே அனுப்புகிறார். இதெல்லாம் வந்து ஒரு இயக்கம், பெரிய பெரிய இயக்கங்கள் பண்ண வேண்டியதை ஒரு தனி மனிதனாக பண்ணுறார். இன்ன வரைக்கும் 3 பேட்ச் வெளியே போயிருக்கு. அதில் அங்கே இருக்கிற படிச்சுட்டு வெளியே வர பசங்களுக்கு பல இயக்குநர்கள்ட்ட சொல்லி அவரை உதவி இயக்குனராக வச்சிங்க, அவர் சிறப்பாக வேலை செய்வார், பல்வேறு உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறார். இவங்க சொல்கிறாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்படி நடத்துகிறாரு, இதெல்லாம் தெரியாத பேசுகிற பேச்சு. ஆச்சரியப்படுவீங்க, தமிழ் சினிமாவில் தன்னுடைய உதவி இயக்குநர்களுக்கு, தன்னோடு இருந்தவர்களுக்கு மணிமாறன் NH44 அவரே படம் வாங்கி வாய்ப்பு கொடுத்தார். அதுக்கப்புறம் தர்மன் பொறியாளன் ஒரு படம், ஈட்டி அப்படின்னு ஒரு தம்பிக்கு, துரை செந்தில்குமார் எதிர்நீச்சல் படம், செல்ஃபி படம் எடுத்த மதிமாறன், வர்ஷா பேட் கேர்ள் இப்போ எடுத்து வச்சுருக்குது அந்த பொண்ணுக்கு, கார்த்திகின்னு ஒரு தம்பி எடுக்க போகிறான். பல்வேறு அவரோடு வேலை செஞ்சவர்களுக்கு ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை காட்டி கதையையும் கொடுத்து இயக்குனராக்கி அழகு பார்க்கிற ஒரே இயக்குனர் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வெற்றிமாறன் தான். 10 பேருக்கு மேலே வெளியிருந்திருக்காங்க. இன்னும் பல பேர் அவருக்கு அவரே கதை கொடுப்பார். இப்போ எனக்கே 2-3 கதை, ஜெகதீஷ் இந்த கதை பண்ணுறீங்களா, இதை பண்ணுறீங்களான்னு கேட்பார். அப்படி வந்து முதல்லலாம் ஒரு இயக்குனர் தன்னுடைய உதவி இயக்குனர் ஒரு ஹீரோயின்கிட்ட பேசினாவே கோவப்படுற காலகட்டம் இருந்தது. இன்றைக்கி தன்னிடம் வேலை செய்வர்களிடம்
அவர் பெரும்பாலும் வந்து திறமையாளர்களை தான் வேலைக்கு வச்சுருவார், வச்சுக்கிறவங்களாம் திறமையாளர்கள் மாற்றிடுவார். அது உண்மையிலுமே அவருக்கு எப்படின்னா யார் சொன்னாலும் அவர்கிட்ட சிபாரிசில் உதவி இயக்குனர் சேர்க்க முடியாது. அண்ணா சீமான் அவர்களே வந்து அசுரன்ட்ட நேரத்தில் என்கிட்ட சொல்லி ஒரு 2 பேர்த்த உதவி இயக்குனர் சேர்க்க சொன்னார். அவரே தான் தேர்ந்தெடுப்பார். அவரோடு இருந்த பெரும்பான்மையான பேர் இதுவரைக்கும் 12 பேர் இயக்குனர் இருக்காங்க. அதில் 10 பேர்த்துக்கு இவரே தயாரிப்பு சொல்லி கதையும் 6-7 பேர்த்துக்கு கொடுத்து இயக்குனர் ஆக்கியிருக்கார். அதாவது ஒரு இயக்குனராக மட்டும் இல்லாமல் நான் அதிகப்படுத்தி மிகப்படுத்தி சொல்கிற மாதிரி இல்லை, ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் அவளோட நல்லது கெட்டதுக்கெலாம் ஒரு மேனேஜருக்கு அடிபட்டுருச்சு. அவர் இந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சார், வேறு நிறுவனத்து படம் தான் எடுக்கிறார். அந்த நிறுவனம் அவருக்கு தரல, அந்த தொகை பெரிய தொகை, ஏப்பா என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி அந்த பில்லை கிளியர் பண்ணார். இதெல்லாம் வந்து மனிதாபிமான அடிப்படையில் செய்கிறது இல்லை, அது இயல்பாகவே வச்சுட்டு இருக்கிறவர். அதனால் அவர் வந்து அது கோவப்பட்ட விஷயம் இயக்குநர்களை ஏற்றினா உதவி இயக்குநர்கள் எப்படி நடத்துகிறாரு அப்படிங்கிறதா இதெல்லாம் அதுவும் பார்க்கணும்ல. இல்லை நீங்க சொல்ற மாதிரி இவ்வளோ நல்லது செய்யறாரு சமூகத்துக்கு, இதெல்லாம் வெளியே தெரியதே அவர் விரும்ப மாட்டார். ரைட் சார், அதான் அவ்வளவு சிறப்பான அதை நீங்க பணிகளை செய்யறவரு ஏன் இவ்வளவு கோவப்படணும்? இல்லை கோவப்படுறது இல்லை, அது எமோஷனல் எடுத்துங்க. நீங்கள் எமோஷனலாக இருந்தால் தான் அடுத்தவனுக்கு உதவி பண்ண முடியும் இல்லையா? அதெல்லாம் வந்து ஆக சிறந்த இதுபோல்கள் இருந்தாலும் இது போன்ற இயக்குநர்களை காக்க வேண்டிய கடமை இந்த ஊடகத்தில். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய படுத்தக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் இப்போ அவர்கிட்ட நான்லாம் இதெல்லாம் சொல்லல, அவர்லாம் தெரிஞ்ச சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லுவார். ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது நான் மரங்களி அதெல்லாம் விடுங்க ஜெகதீஷ் அப்படின்றார். இப்போ உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அந்த ஐஎஃப்சி நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1.25 கோடி ரூபா செலவாகுது, புரியுதுங்களா? 3 தடவை நடக்குதுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுவும் எப்படின்னா ஃபீஸ் வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷனில் இல்லை, அது ஏன்னா அது அவர் ஒரு உறுதியாகவே இருக்கார், வாங்கக்கூடாது. ஆமாம், வாங்கக்கூடாது அப்படின்ட்டு. அது ஆன்லைனில் சொல்லி தரேன்னார். சரி, அது ஒரு இதாக இன்னும் ஈஸி ஆகிடும்ல, அது அடுத்த கட்டமாக கூட போகலாம். அது என்ன நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கேயே திடீர்னு ஃபாதரோட இடம் இருக்குது அங்கே தேனியில் வேணும், அங்கே போய் வகுப்பெடுப்பாங்க. அதுவும் நாங்கள் அந்த இன்டர்வியூ வைக்கும்போது நீங்கள் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் 40 பேருக்கு 700 பேர் 800 பேர் இன்டர்வியூ எடுப்போம். நாங்களே கார் எடுத்துகிட்டு போவோம். ஓகே, நீ முதல் தலைமுறை பட்டதாரியா? ஆமாம் ஆமாம், முதல் தாரி பேரும் வந்து விண்ணப்பத்தை பதிவு வச்சு அவங்களுக்கு என்ட்ரன்ஸ்லாம் வச்சு செலக்ட் ஆன பார்த்து வெற்றிமாறன் மட்டும் இல்லை, வெற்றிமாறன் மனைவியும் பிரித்து கொண்டு வீடு தேடி போய் உண்மையிலேயே இவர்கள் எக்கனாமிக்கலி சோசியலி சமூக பொருளாதார அளவில் பின்தங்கியவர்களான்னு பார்த்து தான் கூப்பிட்டு வராங்க. அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய மகத்தான பாராட்டுதல். ஆனா சினிமா சார்ந்த நபர்களே, சினிமாக்குள்ள இருந்தே விமர்சனங்களை வைக்கக்கூடியவங்களே விமர்சனை பத்தி பாருங்க, அது தவறா பேசுறாங்கல்ல. இதை ஒட்டி இப்ப அந்த மேடையில நடந்ததை ஒட்டி அந்த கருத்து, இந்த கருத்து அவர் சொல்ற கருத்து இருக்கு இல்லையா, சமூகம் சார்ந்து இந்த சமூக மாற்றத்திற்கு வித்திடுகிற போது இந்த சமூகம் மாறவே கூடாதுன்னு நினைக்கிற வலதுசாரி சிந்தனை உள்ள ஊடகவியலாளர் இருக்காங்கல்ல, அவங்க தான் இதை பெருசு பண்ணுறாங்க. இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் கூட பேச ரொம்ப குறைவு. அது என்னன்னா அவர்களுக்கு தெரியும் விமர்சனம் வந்து உண்மையிலே இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அவர் தவறு செய்யறாரு, மோசமா நடத்துறது, மோசமா பேசுறது, திட்டுறது, எமோஷனல்ல தான், கோபத்துல தான், அந்த நேரம் அப்படிதான் இருக்கும். இல்லை, பொதுவெளியில் கட்டுப்படுத்துறது நல்லது தானே. பொதுவெளியில் எப்பயுமே அவர் அப்படி திட்டப்பட்டார். நீங்கள் கண்டிப்பா அது அந்த இருக்கிற சூழல், அந்த சூழல்ல அதை வந்து இது மாதிரியான ஒரு நிறைந்த மனிதன்லாம் இந்த மாதிரியான ஒரு மிக சிறிய இதெல்லாம் நம்ம பெருசுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஓகே, ஆனால் அதையெல்லாம் தாண்டி செய்யக்கூடிய விஷயங்கள்ல இது காணாமல் போயிடும். இது வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், திரையில் மட்டும் அவங்கள அங்கே வகுப்பு எடுக்கணும். எங்கள் அந்த ஐஎஃப்சி இருக்கு இல்லையா, அந்த திரை பண்பாடு மையம், உள்ளே வந்தால் எல்லாத்தையும் பாண்டிய வந்து அங்கே கிளாஸ் எடுத்திருக்காரு, அண்ணன் திருமாவளவன் எடுத்திருக்காரு, சீமான் எடுத்திருக்காரு, உதயகுமார் எடுத்திருக்காரு, சுகவீர பாண்டியன் வந்து எடுத்திருக்காரு. சினிமா மட்டும் இல்லை, இன்றைக்கு இருக்கிற எல்லா தரப்பு அரசியல் நீ முடிவு பண்ணிக்க. இது என்னவா இருக்குது, சும்மா திணிக்கிறது இல்லை. வெற்றிமாறன் ஒரு கருத்தை எப்பயுமே திணிக்கிறது இல்லை. ஒரு கதையில் இதாக கூட நீங்கள் ஒரு தகவல் படம் எடுத்துகிட்டு இருக்கும்போதே கூட சொன்னால் கூட அது சரின்னு பட்டா, மணி இது மாதிரி ஜெகதீஷ் சொல்கிறாரா அதை வச்சுக்கலாமா, பாலா சொல்கிறான் அதை வச்சுக்கலாமான்னு சொல்கிற நபர். அதே மாதிரி அது சிறப்பாக இருந்ததுன்னா ஒரு இடத்துல இவர் சொல்லி தான் அதை பண்ணு பகிர்ந்துக்கிற இது இருக்கு. மாரி செல்வராஜ் சொல்லி தான் அதை மாற்றின, அந்த டைலாக மாற்றினு வெளிப்படையவே சொன்னார். அதெல்லாம் நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு நல்ல குணம் உள்ள, இது நான் வேலை செய்கிற உதவி இயக்குனர்னு சொல்ல கிடையாது, அடிப்படையிலே அவர் அந்த மாதிரியான சிந்தனை செயலும் இருக்கிறவர். எஸ் சார், இப்போ விடுதலை 2 அது பல ஆச்சரியங்கள் அந்த ட்ரெய்லரில் டீசரில் கொடுத்துருந்துச்சு. ஆனால் அதை தாண்டி இன்னொரு விஷயம் வெற்றிமாறனே சொன்னது, நான் ஷூட்டிங்கை நிறுத்திக்கிட்டேன், அது முடியலை ஆனால் நானே நிறுத்திக்கிட்டேன். அந்த ஒரு விமர்சனமும் காலகாலமாக இருந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப நாள் எடுக்கிறாரு, அது என்னென்னா பர்ஃபெக்ஷனிஸ்ட் அவர் அப்படி சொல்லிடுறாரு. உண்மையிலே சொல்ல போனால் 256 நாளுங்கிறது 2 படம் நீங்கள் பார்க்கணும். 125 நாள் அது எந்த மாதிரியான காலகட்டம், கொரோனா காலகட்டம். அது படம் ஆரம்பிச்சது 4 வருஷம். நீங்கள் விசாரணை பார்த்தீங்கன்னா 36 நாளில் தான் எடுத்தார்.
நீங்கள் அசுரன் பார்த்தீங்கன்னா ஆனா படம் 8 நாள் ஆரம்பிச்சு விஜய் சேதுபதி கூட்டு போயிட்டு இல்லை இருந்தாரு. படம் ஆரம்பிச்சு இல்லை சொல்கிறேன் உங்களுக்கு படம் ஆரம்பித்து 8 மாதத்தில் படம் ரிலீஸ் திரைக்கு வந்தது. நாங்கள் இந்த படம் வேற ஒரு கதைக்கு தான் வெளிநாடுகள்லாம் போய் பார்த்துட்டு வரும்போது சூரிய கொரோனா வந்தவுடனே யாரும் போக முடியாதுங்கிற சூழ்நிலை. அப்போ இன்னொரு கதை ஜெயமோகனுடைய துணைவன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கதைக்கும் இதுக்கும் இப்போ நடந்த விஷயங்கள்லாம் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா வெற்றி அடிக்கடி என்ன சொல்லுவார்னா, ஒரு முடிவு பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு இறங்க மாட்டார். இது எடுக்கிறேன்னு போனால் அது கதையே கூட்டு போகும். 8 நாள் அப்படிங்கிறது ஒரு 10 நாள் தான் விஜய் சேதுபதிக்கு இருக்கிறதா இருந்தது. நீங்கள் முதல்ல பார்த்தா அந்த கேரக்டரில் வேற ஒரு இயக்குனர் தான் நடிக்கிற மாதிரி பாரதிராஜா. உங்களுக்கு தெரியும். அது சொல்லுங்க, அது பெருசாகிட்டு போகும்போது அந்த கதை எப்படி முழுமை பெற்று அது மக்களுக்கு வெகுஜன மக்களுக்கு போய் சேருதாங்க தான் நம்ம பார்க்கணும் முடிய. சரி நீங்கள் 50 நாளில் எடுத்து 20 நாளில் எடுத்து படம் எந்த இதையும் சொல்லாத ஓடாத போகிறத விட நீங்கள் அதனுடைய வெற்றி தோல்வி அதுதான் வந்து பேச முடியும் எங்கேயுமே. ஐயோ அந்த படப்பிடிப்பு நடத்தும் போது எங்களை கீழே படுக்க வச்சாங்க, இல்லை 5 ஸ்டார் வளர்ந்துருப்பாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க யாரும். உங்களை அல்டிமேட் அந்த படம் சொல்லி வருகிற மக்கள்கிட்ட அது என்ன பேசுது அப்படிங்கிறது தான் முக்கியம். அதை சரியாக செய்கிறாரா இல்லையா அப்படின்னா நீங்கள் விடுதலை ஒன்று பார்த்துருக்கீங்க, நான் சொல்ல தேவையில்லை. அந்த படம் என்ன செய்ததுன்னு அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த படம் இந்த சமூகத்துக்கு எவ்வளோ தேவை, இந்த சமூகத்தினுடைய அவலங்கள் எப்படி, அதுக்கு என்ன தீர்வு, அதெல்லாம் ஒரே படத்தில் சொல்லிட முடியாது. ஆனால் மக்களை சிந்திக்க வைப்பதற்கான ஒரு கூறுகள் அதில் இருக்குது. ஒரு ஒரு கருவியா அப்படி இருக்குது. ஆனால் சார் இப்போ இந்த ரிலீஸ் தேதியை அறிவிச்சதுக்கு பிறகும் கூட ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. ஒரு அப்போ ஒருவேளை ஒரு இயக்குனருக்கே கூட ஒரு நெருக்கடி கொடுத்து பாரு ரிலீஸ் ஆக போகுது அந்த நாள் அதுக்குள்ளே முடிக்கணும், அதனால சீக்கிரம் ஷூட்ட முடியல, ஒரு நெருக்கடியை கொடுத்து முடிக்க வச்சுட்டோமோ. ஒரு மகத்தான கலைஞர்கள் இருக்காங்களே, நீ யார் வேணாலும் சரி, இயக்குனர் மட்டும் இல்லை, எழுதுபவர்கள், கவிஞர்கள், நடன, எந்த ஆர்ட் எடுத்துக்கிட்டால் கூட அந்த ஒரு கலை ஒரு பர்ஃபெக்ஷனை இறுதி வரைக்கும் உங்களுக்கு கொண்டு வர முடியாது. படம் எடுத்துகிட்டு நாங்கள் வட சென்னை எடுத்துகிட்டு இருக்கும்போது ஐயோ இந்த விசாரணை எடுத்து என் மண்டையிலே விட்டு போக மாட்டேது ஜெகதீஷ். ஓகே, அது அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ நம்ம என்ன இருந்தாலும் நாங்கள் வந்து உதவுறவங்க தான். அது அந்த இயக்குனருக்கு தான் அதனுடைய இது தெரியும். அந்த களத்தை மண்டைக்குள்ளேயே வச்சு அந்த வட சென்னை பார்த்து ஆஸ்காருக்காக திருப்பி எடிட் பண்ணார் அவர். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரோட்டர்டாமில் வந்து ஃபெஸ்டிவலில் இந்த படத்தை போட்டோம். அதுக்கப்புறம் பல மாதம் ஷூட்டிங் போகிறீங்க. அதான் சொல்கிறேன்னா அது தனக்கே சரின்னு பண்ணும்ல, தன்னையே அது வந்து பார்த்து ஆகா அப்படின்னு சொல்ல. சார் எப்படி இருக்கும் நம்ம செய்தி பார்க்குறோம், ஒரு ஒரு ஐரோப்பிய நாட்டில் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் விடுதலை 1 விடுதலை 2 ரெண்டையுமே ஸ்க்ரீன் பண்ணிட்டாங்கன்னா ஓகே படம் முடிஞ்சு ஸ்க்ரீனிங்கே போயிடுச்சு, இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கே போயிடுச்சு, பார்த்தா திருப்பியும் விடுதலை ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குன்னு அடுத்து சில மாதங்களில் செய்தி. அதாவது என்னடா முடிஞ்ச போன படத்துக்கு மறுபடியும் ஷூட் போகிறாங்கன்னு. இப்போ திருப்பி வந்து விசாரணை ரிலீஸ் பண்ணுறோம்னு வச்சுங்க ஒரு பேரை, அப்போ திருப்பி அவர் ஷூட்டிங் எடுப்பார் ரீரிலீஸுக்காகவே கூட. அந்த மாதிரி நம்ம ஏன்னா ஐயோ அதில் தப்பு பண்ணிட்டோம் விடக்கூடாது அது சொல்லுவார் அடிக்கடி. என்ன வெற்றி பரவாயில்ல நம்ம ஒரு தடவை தான் சரி பண்ணுறோம், ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு திரையரங்கத்தில் ஒவ்வொரு காட்சியில் பல்வேறு பேர் பார்க்குறாங்க. அப்போ அத்தனை பேர்த்துக்கு அந்த தப்பு தெரியல, அதை நம்ம இங்கேயே சரி பண்ணிடலாம்ல. மக்கள்கிட்ட காட்டுறதுக்கு முன்னாடி எவ்வளோக்கு எவ்வளோ சரி பண்ணி சிறப்பான ஒரு படைப்பாக கொடுத்துட முடியும். இப்போ நான் வந்து ஆர்ட் டைரக்ஷன் ஜேகே கூட வைக்கும்போது கேமரா வச்ச பார்த்து கூட நாங்கள் போய் மேலே விழுந்து அதை சரி பண்ணுவோம். சில பேர்த்துக்கு உடுப்பா அப்படிம்பாங்க, இல்லை அது. ஆனால் இவர் எடுத்த பார்த்து கூட சரி பண்ணுவார். ஷூட்டிங் எடுத்துகிட்டு வந்துட்டு ஐயோ சரியில்லைனா திருப்பி ஷூட் போகிறது. ஆமாம், அது வந்து எல்லாத்துக்கும் சாத்தியமானா கிடையாது. வெற்றி போல் ஒரு இயக்குநர்களுக்கு அதுக்கு உகந்த இதே போல் தயாரிப்பாளர்களும் அதிலிருந்து அந்த கதையும் அதை கேட்கும். அந்த எப்பயுமே எல்லா விஷயத்தையும் அந்த கதை தான் தேடிக்கொள்ளும் பார் வெற்றி. பாலுமேந்திரா சார் அடிக்கடி சொல்லுவார், ஜெகதீஷ் கதைக்கான இடத்தையும் கதைக்கான நடிகர்களையும் ஒரு நல்ல கதையே தேர்ந்தெடுத்துக்கொள்ளும். அது கேட்குறது ஒரு மூட நம்பிக்கை மாதிரி இருக்கும், வெளியீட்டு தேதியும் அது உறுதி செய்யும் பார் அவர். புரியுதுங்களா? அதான் நிறைய சூழல் நடக்கும். ஒரு இடத்துலலாம் போய் ஒரு தடவை சுட்டி ஐயோ இந்த இடத்துல மழை வந்தால் பரவாயில்லையே சொல்லாத விட்டோமே, திருப்பி இந்த இது வந்து மழை அடிக்கிற ரெயின் மிஷின்லாம் வந்து ஆட்கள் வந்து வர்றதுக்கு ஒரு அரை நாள் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதெல்லாம் மழை பெஞ்சிருக்கு ஜெகதீஷ். இது கேட்குறது இதே மாதிரி சூழல். ஆமாம், சேரன் சொல்லிருக்காரு பாரதி கண்ணம்மா படத்தில் கிளைமேக்ஸில் இங்கே மழை இருந்தால் நல்லான்னு பார்க்குறோம், அந்த நேரத்தில் தயாரிப்பாளருக்கும் அவருக்குமான இதில் காசு இல்லை ஏன்னா எடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது இது வந்து அது இயற்கையே எப்படி ஒரு படைப்பாளி மாதிரி. ஆமாம், இயற்கை நமது தத்துவாசிரியர் மாதிரி அதுவே உதவி இருக்குங்கிற அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அந்த கணம் அதுக்கு உதவும் அப்படிம்பார். அந்த மாதிரி நம்ம பேசணும் சார். விடுதலை 1க்கு அப்புறம் பேசும்பொழுது இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு 10-20 நாள் ஷூட்டு ஆமாம் அப்படின்னு. ஆனால் எவ்வளோ நாள் ஆயிடுச்சு பாருங்கள். அவர்கிட்ட இருக்க ஒரு பெரிய நல்ல பழக்கம் என்னென்னா,
அவர் பேச்சை யார் கேட்டாலும் அவர் ஒரு இயக்குனராகவோ சிறந்த படம் எடுத்துப்பாருன்னு நம்ப மாட்டாங்க. அந்த மேடையில் சொன்னார்ல 250 நாள் எடுத்தேன்னு, மற்ற டேரக்டர்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் சில ஷாட் எடுத்துக்கிட்டே இருப்பார். நடிகர் வந்து விஜய் சேது பயங்கரமாக கஷ்டப்பட்டு நடிச்சார். அட வாங்க இதெல்லாம் ஷாட் படத்துலேயே வராது பாரு. அப்போ ஒரு நடிகருக்கு எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் அதை பயன்படுத்துவார். அவர் திடீர்னு வந்தால் இதெல்லாம் 3 நாள் எடுப்பேன் ஜெகதீஷம்பார். நம்ம எப்போ ஆர்டிஸ்ட் சொல்கிறது திருப்பி ஒருங்கிணைக்கணுமே எல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். 3 மணி நேரத்துலேயே எடுத்துருவார். திடீர்னு ஒரு டைம் என்னென்னா முடிச்சிடலாம் சாயந்தரம் மாதிரி 2 நாள் ஆகும். அது அவர் வந்து டிசைட் பண்ணிகிட்டே வந்துட மாட்டார். அங்கே வந்து அந்த ஒரு ஷாட் வச்சோன்னே இன்னொன்று அவருக்கு தோணும். மற்ற இயக்குநர்களுக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம்னா, நீங்கள் ஒரு படத்தை நீங்கள் அருகில் இருந்து பார்க்குற மாதிரியே இருக்கும் அந்த காட்சி அமைப்பு பார்த்தா. அந்த ஊர்லேயே வாழ்ந்து போகிற ஆர்ட், அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட் இருக்குல்ல, அந்த கிராமர் ஆஃப் த ஃபிலிம் லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, ஒரு எடிட்டிங் பற்றினது அது அவருக்கு கைகூடி வந்திருக்குது. இப்போ ஒரு சில பேர் பாட்டு பாடும்போது அப்படி பாடி இப்படி பாடலாம் பாட்டுவாங்க. வெற்றி பாடியே நான் கேட்டதில்லை. ஆனால் அந்த பாட்டை வந்து நீங்கள் காட்டுமல்லி பாட்டும் உன்னோட பாட்டும் இப்போ தினம் அந்த பாட்டெல்லாம் எப்படி வாங்குவாருன்னே நமக்கு தெரியாது. பார்த்தா பாட்டு அப்படி வந்து நிற்கும். அது சிறந்த எக்ஸிக்யூஷன். அதில் கிரியேட்டிவ், அதுக்கு சரியான கருத்துக்களை தேர்ந்தெடுக்கிறது. சும்மா ஒரு படம்னா எக்ஸிக்யூஷனில் எல்லாம் தான் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கருத்தை தேர்ந்தெடுக்கணும். இதை இப்போ இந்த காலகட்டத்துக்கு இது தேவைன்னு அது ஒரு ஞானம் தான் சொல்லலாம். அறிவை விட ஞானம் தான் சொல்லலாம். அது வந்து வெற்றிக்கு கைகூடி இருக்குது. அப்போ விட்டா இன்னும் கூட எடுப்பார் இதே படத்தை. அதான் அவரே சொல்லிட்டாரு, நிறுத்திட்டேன் அப்படின்ட்டு. அதான் வாய்ப்பு இருந்துச்சுன்னா. முடிஞ்சிருச்சா சார்? கம்ப்ளீட் ஆகிடுச்சா? அது முடிஞ்சிருக்கு அப்படிதான். ஆனால் நாங்கள் அசுரன் கூட படம் ரிலீஸ் 2 நாளைக்கு முன்னே கூட ஒரு வாரத்துக்கு முன்னே கூட ஷூட்டிங் வச்சோம். ஆமாம், திடீர்னு ஒரு ஷாட் 2 ஷாட்னா அந்த மாதிரி ஒரு தீக்குச்சி இது வேணுன்னா அங்கேயே கேமரா வச்சு டக்குன்னு எடுத்து. இப்போ டிஜிட்டலாக இருக்கிறதுனால அதுக்கு சாத்தியமாக இருக்குது. நீங்கள் நெகட்டிவாக இருந்தால் அது கஷ்டம். அதை எடுத்து அது ப்ராசஸ் பண்ணி அது திருப்பி பாசிட்டிவ் ஆக்கி அது பண்ணுறது. இப்போ டிஜிட்டலாக இருக்கிறத எடுத்து அப்படியே நம்ம ஏற்றிக்கலாங்கிற போது அது ரொம்ப எளிமையாக இருக்குது. இன்றைக்கி இருக்க திரைப்பட நுட்பம் வந்து இயக்குநர்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது. புரியுது. அதான் இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்குது ரிலீஸ்க்கு. ஆமாம், ஆனால் வேலை பரபரப்பாக எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்குது. எல்லா இடத்துலையும். ஆமாம். ஓகே. விஎஃப்எக்ஸு, சவுண்ட் எஃபெக்ட்டு எல்லாருமே வெற்றிமாறனோட வேலை செய்யும்போது அவங்கள பெஸ்ட்டு கொடுக்குன்னு நினைப்பாங்க. ஐயோ கொடுத்துட்டுமா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதில் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாரும் ஒருங்கிணையும் போது தான் ஒரு படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகவும் நல்ல படமாகவும் அமையும். எப்படி இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கலாம் சார்? இல்லை, இது வந்து அரசியலாகவும் ஒரு மக்களுக்கு ஒரு அரசியல் கருத்தை பேசிஞ்சு படம் ஐயோ இல்லை அப்படின்ட்டு இருக்காது. எந்த ஒரு கருத்தும் எந்த ஒரு கலையும் மக்களுக்காக தான். சில இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா, இல்லை கலைக்காகன்னு சில குழு இருக்கும். அது ரொம்ப மிக குறைந்த குழு. ஆனால் நீங்கள் பெரும்பான்மையான நீங்கள் ஊடகத்திலே பார்த்தீங்கன்னா எல்லாமே மக்களுக்கானது. அப்போ கலை மட்டும் என்ன? கலையும் மக்களுக்கு. அதில் விவாதம் வரும்போது ஒரு இன்டலெக்சுவல் சில பேர் ஓகே இப்போ இதை படித்தா அவங்களால புரிய முடியுதா, அதுக்கு ஒரு உரை வச்சுக்கணும். அப்படி இல்லை, அது எளிமைப்படுத்தப்பட்டால் தான் அது வந்து தன்னை தக்க வச்சுக்கும். இப்போ திருக்குறள் வந்து 2000 ஆண்டுகளாக யார் பாதுகாத்து வச்சா? மக்கள் தான் பாதுகாத்து வச்சா. சில இதெல்லாம் வாய்மொழியிலே அவன் சொல்லி தானே கடத்திருப்பான். புத்தகம் எங்கே இருக்குது? அப்போ மக்களுக்கு புரியணும்ல. நீங்கள் வந்து உங்களுடைய அறிவை அவங்ககிட்ட திணிக்கிற மாதிரி அவனுக்கு புரிக்கிற மாதிரி ஒரு அறிவை திணிக்கணும். மிகப்பெரிய இது கோட்பாட்டு விஷயத்துலையும் சரி, இந்த படத்துக்காக அவர் படித்தது வந்து இந்திய சினிமாவில் இந்த அளவுக்கு கம்யூனிசத்தை பேசின படம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறைவு. இருக்கலாம், ரொம்ப குறைவு. ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட இன்றைக்கி கொண்டு போய் சேர்க்கும்போது வர்க்கம்னா என்னன்னு தெரியாது நிறைய பேர்த்துக்கு. அப்போ வர்க்கம்னு என்னன்னு தெரிஞ்சால் தானே வர்க்க பிரச்சனை, வர்க்க போராட்டம்னா என்னன்னு தெரியும். இடதுசாரி வலதுசாரினா என்னன்னே தெரியல. இடது வலதுன்னா நிறைய பேர் தெரியல. கம்யூனிசம்னா என்ன, சோசலிசம்னா என்னன்னு தெரியல. கருத்து முதல்வாதம்னா என்ன, பொருள் முதல்வாதம்னா என்னன்னு இதெல்லாம் மக்களுக்கு புரிய. இதெல்லாம் சொல்லுமா இந்த படம்? அது நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் வந்து உள்வாங்கி கொண்டு விஜய் சேதுபதி மாதிரி ஒரு நடிகர் நடிக்கிறது இருக்குல்ல, அவர் ஏற்கனவே ஜனானால் பயிற்றுவிக்கப்பட்டவர்னு கூட சொல்லலாம். குட் லிசனர், நல்ல ஒரு உள்வாங்கிக்கூடிய திறன். கவனிக்கிறது ஒன்று, உள்வாங்கி கொள்வது ஒன்று இருக்குல்ல. கேட்குறது வேறு, அக்செப்டன்ஸ் வேறு, ஏற்றுக்கொள்வது வேறு இல்லை. அதெல்லாம் வந்து இவர் மாதிரியான ஒரு நடிகரால் தான் அது வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். பேராண்மையில் ரவி அவர்கள் நடிச்சிருந்தால் கூட லாபம், புறம்போக்கு இந்த மாதிரி படங்களில் பண்ணி ஜன்னாதன் அண்ணனோட இருந்த இது அவருக்கு வந்து அந்த கம்யூனிசத்தை அது எளிமையாக. ஏன்னா இந்த டயலாக்லாம் வந்து நீங்கள் பேசுகிறது நிலம் இனம் மொழின்னு நாங்கள் ஜனங்களை ஒன்று சேர்க்க ஆரம்பிக்கும் போது தான் உங்கள் கட்டமைப்பு வந்து சாதி மதம் பிரிவினைவாதம்னு பிரித்து வச்சுருக்கு, உங்கள் கட்டமைப்பு எதுவுமே பண்ண முடியல. அப்போ ஆரம்பிச்சது அந்த பயம்னு சொல்கிறதெல்லாம் இருக்குல்ல, அது உடனே கேட்டு உடனே சொல்லிட முடியாது. அது புரியணும் முதல்ல. அவருக்கு கேட்பார். என்ன இப்போ ஒன்றும் இல்லை, இந்த படத்தினுடைய விளம்பரம் விடுதலையை இடதுசாரி தேசியம் உள்ளது நான் ட்வீட்டில் போடுறேன்.
எக்ஸில் போடுறேன், எங்கள் சித்தாந்தத்தில் என்ன நீ இடதுசாரி தேசியன்னு பேசுகிறீங்க, தமிழ் தேசியம் இல்லையாங்கிறான். தமிழ் தேசியமே ஒரு இடதுசாரி சித்தாந்தம்னான்னு அவனுக்கு தெரியல. புரியுதுங்களா? அது எங்கேருந்து ஆரம்பிச்சது? ஃப்ரெஞ்சு புரட்சியிலேருந்து தான் வலதுசாரி இடதுசாரிங்கிறது வெளியே தெரியுது. முற்போக்கை விரும்பாதவன், நிலையானது, கடவுளால் கொடுக்கப்பட்டது, இங்கே மாற்றமே இல்லை, அடிமையில் இருந்தான்னு சொல்கிறவங்களாம் வலதுசாரி இருந்தான். சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம்னு பேசுகிறவங்களாம் இடது பக்கம் இருந்தான். இடதுசாரிகள்லாம் முற்போக்குவாதிகள். இதே தமிழ் இன விடுதலையில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கலை அப்படின்னா அது வலதுசாரி தான் அந்த நேரத்தில். அது இவன் என்ன நினச்சிட்டாங்க, இடதுசாரின்னா கம்யூனிஸ்ட்னு நினச்சிக்கிறாங்க. அந்த மண்ணில் இருக்கிற மக்களுடைய உரிமைகளை தடுக்கிற அனைவரும் வலதுசாரிகள், அதை மீட்டெடுக்கிற போராடுகிற முற்போக்குவாதிகள்லாம் இடதுசாரிகள்ங்கிறது புரியணும். அப்போ இதன் மூலிமா மக்களுக்கு தெரியலனா விட்டுற முடியுமா? தெரிய வைக்க வேண்டியது யாருடைய கடமை? இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய இயக்குனர்கள், இந்த மாதிரியான ஒரு சிறந்த மிகப்பெரிய நடிகர்கள் படத்தில் வரும்போது எளிமையாக அதை கொண்டு போய் சேர்க்கணும். இல்லைன்னா சும்மா மேடையில் பேசுகிற மாதிரி பேசினா அந்த படம் அதை காட்சிப்படுத்துறது இருக்குல்ல, அது இங்கே படத்தை அந்த பார்த்தா தான் புரியும். அதனால் கருத்தூசின்றுவாங்கல்ல சார் சில நேரங்களில். இல்லை, அது வந்து எப்பயுமே நீங்கள் வெற்றி படத்தை எது பாருங்கள், வலிந்து திணிக்கப்பட்ட வார்த்தைகளாக எதுவுமே இருக்காது. நீங்கள் எல்லா படத்தையுமே அவரது வந்து காட்சியாக தான் இருக்கும். படம் பார்த்தீங்கன்னா திரைப்படம் என்பதே ஒரு காட்சி ஊடகம் தான். அதில் வந்து வசனங்கள் மார்க்சியம் அல்லது கம்யூனிசத்தின் மேலே இருக்கக்கூடிய வெகு மக்களுக்கு வந்து எளிமையாக புரிகிற மாதிரி இல்லை. அந்த இலக்கியங்களோ படங்களோ ஆவணங்களோ எல்லாமே ரொம்ப புரியாத மொழியாக இருக்குது. தமிழ்லேயே இருந்தாலுமே அது என்னென்னு எளிமையாக இல்லைங்கிற ஒரு வாதம் இருக்கும்ல. இதில் எப்படி விடுதலை எளிமையாக எப்போ இல்லைன்னு நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் இந்த இந்திய சுதந்திரத்திலேருந்து போராடினது 1925 கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே ஆரம்பிக்கப்பட்டது. 1885 காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. 2 பேரும் வந்தால் கூட மக்களுக்காக வீரியமாக தியாகம் சிந்தனவர்கள், ரத்தம் சிந்தனவர்கள் யாருன்னா கம்யூனிஸ்டுகள் தான். அதை மக்களிடம் கொண்டு சேர்க்க ஊடகம் இல்லாமல் தவறியதனால் அவர்கள் பின்தங்கி விட்டார்கள் தான் நான் நினைக்கிறேன். இதே காலகட்டத்தில் எந்த தியாகமும் செய்யாத இன்னொரு அமைப்பு, இந்துத்துவ அமைப்பு இங்கே வந்தது. இன்றைக்கி அது ஆட்சி பிடிச்சிட்டு இருக்குது. அது மக்கள்கிட்ட நீங்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்? சினிமாவை திராவிட இயக்கங்கள் கையகப்படுத்துகிற மாதிரி கம்யூனிஸ்டுகள் கையகப்படுத்தாத விட்டாங்க. நீங்கள் அப்டேட்டாக இருக்கணும் அப்பப்போ இருக்கிற ஊடகங்களுக்கு. ஏன்னா மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்குற எல்லா விதத்துலேயும் அது எந்த தத்துவமாக இருந்தாலும் சரி, கொண்டு போய் சேர்க்கலைன்னா கொண்டு போய் சேராது தான். இலக்கியமாக இல்லை, ரொம்ப எளிமையான விஷயந்தான். அது படிக்கணும். நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அறிக்கை வந்து நீங்கள் வெற்றி வந்து இந்த படத்தில் வசனம் வச்சுருக்காருன்னா, இந்த படம் அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் எதுக்குமே லெனினுடைய நூல் திரட்டு, கலெக்டர் ஒர்க்ஸு, மார்க்சினுடைய தேர்வு நூல்கள், பாட்டாளிவர்க்கு சர்வாதிகாரம்னா, தேசிய இன பிரச்சனையில் கம்யூனிஸ்டுடைய பங்கு என்ன, எல்லாமே இதை படித்தாப்புல. இப்போ அவர் எந்த நிலையில் வந்திருக்காருன்னா, அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு திராவிட இயக்க குடும்பம். யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க தாத்தாலாம் திராவிட இயக்க திமுகவில் முதல் 5 எம்எல்ஏவில் ஒருத்தர் இளவலதின்னு கடலூரில். ஓகே. ஆமாம், யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் அவர் தமிழ் தேசியத்தால் பாலுமகேந்திரா கூட அவங்களாம் இருந்து இருக்கப்பட்டு தேசிய இன விடுதலைக்கு, தமிழ் தேசியன்னு கூட சொல்கிறது என்னுடைய பார்வையாக இருந்தாலும் கூட அந்தந்த மக்களுடைய தேசிய இன விடுதலைக்கான கருத்தைக்கு அந்த படம் ஒரு கருவியாக இருக்குன்னு விரும்புகிறாள். இன்றைக்கி என்ன மனநிலையில் அவர் வந்து இருக்காருன்னு நான் பேசும்போது தெரிகிறேன்னா, மார்க்சியத்தை, பெரியாரிய, அம்பேத்கரியத்தை உள்ளடக்கிய இடதுசாரி தேசியம்தான் அந்த மண்ணில் வெல்லுங்கிற நிலைக்குமே வந்து நிற்கிறார். இனிமேல் சிவப்பு இல்லாத நம்ம எதுவும் போராட்டத்தை வீடு கொண்டு எழுப்ப முடியாதுங்கிற நிலைமையில் இருக்குமாறன்னு அவ்வளவு ஒரு இதை எடுக்கும்போது நீங்கள் அசுரன்லாம் படிப்பார். அந்த கடைசி டைலாக்லாம் வீடு இருந்தால் பிடிக்கணும், நிலம் இருந்தால் எடுத்துக்கணும், படிப்பு மட்டும்தான் எடுக்கலாம். ஒருத்தர் ஒரு டைலாக் எழுதிட்டா நான் வேலை செஞ்ச டைரக்டருங்களாம் ஒரு குஷி இருக்கு, பிச்சுட்டான் அப்படி இப்படின்னா. எதுவுமே சும்மா மழை பெஞ்சிட்டு ரெயின் எஃபெக்ட் போட்டுட்டான்ட்டு எழுதிட்டார். அது பேசும்போது எங்களுக்கு தெரிஞ்சு இது பயங்கரமாக வரணும். இதான்னா தன்னை பற்றி மிகையாக கொண்டாடுகிற ஒரு இயக்குனர் கிடையாது அவர். வாங்க அப்படின்ட்டு நீங்கள் அவருடைய அடிப்படையில் நீங்கள் யோசிக்கலாம். சின்ன வயசுலேயே 6 தேசிய விருது ஆடுகளத்துக்கு. அந்த தேசிய விருதை வாங்கும்போது அவர் பண்ணுறாரு, உலகமே பார்த்துட்ருக்கு. அதில் இந்த தேசிய விருது வாங்குவது எனக்கு மகிழ்ச்சி என்றாலும் கூட மரண தண்டனை ஒழிப்பு தான் எனக்கு மகிழ்ச்சி தருன்னு தேசிய விருது வாங்கும்போது சொல்கிறார் ஒரு பேட்டியில். ஏன்னா அப்போ வந்து இங்கே எழுவர் விடுதலை பிரச்சனையாக இருக்குது. அவர் செயற்பாட்டாளரோட படம் மட்டும் எடுத்து போகல, எழுவர் விடுதலையாக அங்கே இருக்கண்ணே அவங்கவுங்களாம் உண்ணாவிரதம் இருக்கும்போது அதில் போய் கலந்துட்டு இருந்தார். நாமத்துக்குமார் இறப்பில் இது பண்ணார். ஐபிஎல் போராட்டத்தில் போராடி ஒரு இயக்கணும்னு தெரியாது, காவல்துறையில் முதல் அடி வாங்கினவர் அவர் தான். அப்போ காவிரி பிரச்சனை தான் ஐபிஎல் போராட்டத்தில்னு சொன்னேன். எல்லா இதுலேயும் அவர் கூட இருக்கார். சும்மா பேசிட்டு போகிறது மட்டும் இல்லை. அதே மாதிரி ஒளிப்பதிவு ஆக்டு, சினிமாட்டோகிராஃபி ஆக்டு 2023 கொண்டு வரும்போது அந்த ஆக்டு தப்புன்னு மணியத்தனம் இவங்கெல்லாம் சேர்ந்து கடிதம் அனுப்பிவிட்டாங்க. அது அப்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது அந்த நேரத்தில். அது எதுக்கு சொல்ல வரேன்னா, படம் மட்டும் எடுக்கிற ஆள் கிடையாது வெற்றிமாறன்கிற ஒரு நபர். வெறும் இயக்குநர்களில் வெற்றிமாறன் தனித்த இயக்கம், ஒரு மூமெண்ட். அவர்
அதனால தான் இந்த சிந்தனை வருது, இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுக்க முடியுது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய சங்கமம் வழங்கும் ஆதி கலைக்கோள் டிசம்பர் 2 சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கமில் 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்களுடன் அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம்.